சீட்டு கம்பெனிகளுக்கு ஆதரவு கொடுத்தவன் வீட்டு வாசல்லே காவலுக்கு இருந்த மாதிரியான நிலைமை ஒருபோதும் வாய்த்ததில்லை நயன்தாராவுக்கு. த்ரிஷா மாதிரி நடிகைகள் பீட்டா பேட்டா என்று சுற்றி கொண்டிருந்த காலத்தில் கூட அதெல்லாம் நமக்கு சரிப்படாது என்று ஆரம்பத்திலே ஒதுங்கி கொண்டவர் நயன்தாரா. புயலோ சுனாமியோ வெள்ளமோ என்னமோ தமிழகத்தை எது தாக்கினாலும் தன்னால் முயன்ற பண உதவியை முதலில் தருகிற நடிகையும் நயன்தாராவாகத்தான் இருப்பார். அப்படி ஒரு நல்ல மனசுக்காரரான இவருக்கு ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று தோன்றியதில் வியப்பில்லை. பெரிய பெரிய நடிகர்களை யோசித்து பேசி வரும் இந்த காலத்தில் தைரியமாக தனது நிலையை எடுத்து கூறியிருக்கிறார் நயன்தாரா. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இவர் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கை இது. இளைய தலைமுறையின் பலம் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டு விட்டது. கடந்த சில நாட்களாக தமிழகம் கண்டு வரும் எழுச்சி வரலாற்றில் இல்லாதது என்று சொல்லலாம். இந்த தருணத்தில் பிறப்பால் இல்லாவிட்டாலும் உணர்வாலும் உள்ளத்தாலும் நானும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவள் என்று பெருமை என்னை தலை நிமிர வைத்திருக்கிறது. இளைய தலைமுறையின் இந்த போராட்டம் அமைதியான முறையிலே நடப்பது நம்மை பெருமைப்பட வைக்கிறது. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காவிட்டாலும் எனக்கு ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பெற்று தந்தது இந்த தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் தான். இந்த உணர்ச்சிகரமான போராட்டத்தில் அவர்களோடு நான் உறுதுணையாக நிற்பேன் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அவர்களுடன் என்னுடைய குரலும் இணைந்து நம் கலாச்சாரத்திற்கு எதிரான அந்த அந்நிய நாட்டு நிறுவனத்துக்கு நம் பலத்தை காட்டும் என நம்புகிறேன். அவர்களின் பொய்யான வாதத்தை உண்மை என்று நம்பிய நமது நீதி மற்றும் அரசு துறைகளுக்கும் நம் குரல் கேட்கும் என்று நம்புகிறேன். ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் எடுத்திருக்கும் இந்த உணர்ச்சிகரமான நடவடிக்கை நிச்சயமாக தமிழக கலாச்சாரத்தின் பெருமையை உலகமெங்கும் ஒலிக்க செய்யும் என்று எந்தவித சந்தேகமும் இல்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு தங்களின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று தொடர்ந்து இந்த இளைஞர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். ஒரு சராசரி குடிமகளாக நான் அவர்களின் ஒற்றுமை தைரியத்திற்கும் தலை வணங்குகிறேன். இவர்களின் இந்த முயற்சி தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளமான ஜல்லிக்கட்டை எந்தவித கால தாமதமும் இன்றி மீண்டும் தமிழகத்தில் நிலைநிறுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாடெங்கும் ஜல்லிக்கட்டு முழக்கத்தை ஒலிக்க செய்வோம். இவ்வாறு கூறுகிறார் நயன்தாரா.